ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் வீடியோஸ் போட்டு பல வருடங்கள் ஆகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த சேனலில் 7300K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய வே ஆஃப் டாக் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் அவங்களுக்கு நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பேன். எதுக்காக இதை ஆரம்பித்தேன், எதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆமாங்க, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன்னா இப்போது அரசு பள்ளி ஆசிரியையாக தான் மாறியிருக்கேன். என்னோட தாய் தந்தையருடைய கனவு, என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி பணியாணை பெற்று அரசு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன்னா இப்போது அரசு பணியை வாங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக படிச்சுட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஓகேவா? நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது குரூப் 4ஆக இருக்கலாம், குரூப் 2ஆக இருக்கலாம், குரூப் 1ஆக இருக்கலாம், டிஆர்பியில் வர எக்ஸாம்ஸாக இருக்கலாம். எதுவாகட்டும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க படிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க பல விஷயங்களை பேசுவாங்க. அதை எதையுமே நீங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க. உங்களோட எய்ம் என்ன? நான் அதை அடைய போகிறேன், அதனால் நான் கடிவாளம் கட்டின குதிரை எப்படி ஒரே பாதையை நோக்கி ஓடுதோ அந்த மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்க போகிறேன் என்னோடய லட்சியத்தை அடையிற வரைக்கும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் கவர்மெண்ட் கண்டிப்பாக விட்டிருப்பாங்க. அதை என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். 2வது விஷயமா நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நடந்த அத்தனை வருடங்களுடைய எந்தெந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த வருஷத்துலேருந்து, அது 10 வருஷமாகவே இருக்கட்டும்ங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை கலெக்ட் பண்ணுறதே பெரிய டாஸ்க் நமக்கு. அதனால் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக்கை படிக்க ஆரம்பிங்க. எடுத்த உடனே டெஸ்ட் பேட்ச் சேரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துடாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல் புக்கை ஒரு ரீட் கொடுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் என்ன பண்ணுறதுனே ஒரு ஐடியாவே கிடையாது. ஓகேங்களா? என்னென்னவோ பண்ணி பார்த்தோங்க. நாம் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வர்றதுக்கே ஒரு 6 மாதம் ஆகும். ஓகேங்களா? ஸோ என்னோட பயணத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, எடுத்த உடனே டெஸ்ட் பேட்ச் போடக்கூடாது. ஏன்னா நமக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நம்ம போயிட்டு அட்டன் பண்ணும்போது நமக்கு நிறைய கொஷின்ஸ் தெரியாமல் இருக்கும். மார்க் கம்மியாகுது அப்படின்னு அதை நம்ம பார்த்த உடனே நமக்கு எப்படி ஆகிடும்னா வெக்ஸ் ஆகிடுவோம். ஓகே, என்னடா இது நம்மளால் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எடுத்த உடனே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். நாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி படிக்கிறோம், நாளைக்கு ஒரு தள்ளி போடலாம், நாளைக்கு படிக்க வேண்டாம், ஒரு 2 days கழித்து பார்த்துக்கலாம். நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதான் செய்யும். ஆனாலுமே யார் நம்ம மனசை கட்டுப்படுத்தி அந்த கன்சிஸ்டன்சியோடு படிக்கிறாங்களோ அவங்க தாங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியும். அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், 10 மணி நேரம் படிக்கணுமா, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கணுமா, இல்லை 18 மணி நேரம் படிக்கணுமா, எத்தனை ஹவர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நமக்கு ஹவர்ஸ் முக்கியம் கிடையாது. இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்றது முக்கியம் கிடையாது. குறைஞ்ச மணி நேரத்தில் படித்தா கூட, ஒரு 2 hours 3 hours 4 hours படிச்சிங்கன்னா கூட புரிதலோடு படிங்க.
ஓகேங்களா? உங்களுக்கு அந்த விஷயம் புரியல, புக்கில் படிக்கும்போது அந்த விஷயம் என்னன்னு புரியல அப்படின்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குது, யாரோட வே ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, அந்த வீடியோஸை தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? புரிஞ்சு படிச்சிங்கன்னா எந்த எக்ஸாம்ஸையும் நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.